பாலே இல்லாமல் பால் பாயசம் ரொம்ப சிம்பிள் சூப்பர். ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதை வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அகலமான பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நைலான் ஜவ்வரிசியை ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்து அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து டபுள் த சைஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சேமியா பேக்கெட், நான் வந்துட்டு இன்றைக்கி ட்ரூ சேமியா 10 ரூபா பேக்கெட் சேர்க்குறேன். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ரோஸ்டட் வெர்மிசெல்லி தான், அதனால் நான் ரோஸ்ட் பண்ணலை. ரொம்ப சிம்பிள். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வச்சு கொடுத்துடலாம். இப்போ தான் நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுதான் மில்க் மேட். பாலே சேர்க்க வேண்டாம், சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்தா போதும். மில்க் மேட் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் சால்ட் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. மில்க் மேடோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு சுகர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மில்க் மேடே போதும். இப்போது நல்லா கொதிக்க வச்சுட்டு நெய்யில் வறுத்த முந்திரி, பிஸ்தா கொஞ்சம், அப்புறம் காஞ்ச திராட்சை எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் இருக்கும்போதே போடாமல் இறக்கி வச்சுருங்க பாயசத்தை. அடுத்தது நம்ம நெய்யில் வறுத்ததையும் சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஆனாலும் 1 நாள் ஆனாலும் இதே பதத்தில் தான் இருக்கும். பால் சேர்த்தோம் அப்படின்னா கெட்டியாயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த நெய் சேர்த்து கொட்டுறோம் இல்லையா, அந்த சமயம் சில நேரம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பால் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போது சுட வச்சு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும்.